ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வீட்டு தோட்டம் பார்க்கலாமா? வழக்கம் போல் நான் அந்த வீட்டுக்கு வந்தால் முதல்ல என்னை வெல்கம் பண்ணுறது இந்த பிச்சிப்பூ செடி தான். பாருங்கள், எவ்வளோ பெரிய செடி. ஒரு கிளை கூட உடைக்கக்கூடாது, அவ்வளோதான். எங்கள் அம்மா கோபம் வந்துடும். எவ்வளோ கீழே வரைக்கும் தொங்குது பாருங்கள். இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்தாலே இப்படி குனிஞ்சு தான் போகணும், இப்படியே குனிஞ்சே தான் போகணும், உடைக்கக்கூடாது. குனிஞ்சு வாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. செடிங்கள்லாம் உடைக்கக்கூடாது அப்படின்ட்டுவாங்க. இந்த செடினா எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ உயிர். இன்னும் நிறைய பூ இருக்குது. சாயங்காலம் இன்னும் பூ பறிக்கலை, நிறைய மொட்டு இருக்குது. எங்கள் அம்மா பூ பறிச்சிட்ருக்குறாங்க. எங்கள் அம்மாவுக்கு 80 வயசு ஆகுது. இந்த வயசில் எங்கள் அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களேன். மதில் செவர் மேலே உட்காந்து பூ பறிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மதில் செவரில் என்னால் ஏறக்கூட முடியாது. பாருங்கள், மதில் செவர்லேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். பூ பறிச்சிட்ருக்காங்க. எத்தனை வயசு ஆகுது? 80 வயசு ஆகுது. அந்த காலத்து இரும்பு பெண்மணி. மம்மி, முகத்தை கொஞ்சம் காமிங்க. இவங்க தான் எங்கள் அம்மா. அப்புறம் பிச்சிப்பூ செடி மட்டும் இல்லை, மல்லிகைப்பூ செடி, இது கூடவே மல்லிகைப்பூ செடியும் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு மல்லிகைப்பூ செடி வச்சுருக்காங்க. இதில் மொட்டுலாம் பறிக்கலை, பறிச்சிட்ருக்காங்க. மதில் மேலே இருந்து பூ பறிச்சுட்டு கீழே இறங்கியாச்சு. அப்புறம் கருணக்கிழங்கு செடி, அப்புறம் இங்கே ஒரு செவ்வாழை மரம் வச்சுருக்காங்க. இது நாவல் பழ மரம், சப்போட்டா மரமா? நாவல் பழம் கூட இல்லையா, சப்போட்டா மரமா பாருங்கள். அடுத்தது என்னென்னா திப்பிலி. இந்த திப்பிலி செடி எனக்கு கூட ஒன்று கொடுத்தாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் வரல, பட்டு போச்சு. பாருங்கள், திப்பிலி இருக்குது பார்த்தீங்களா? திப்பிலி வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க மருந்துக்கு. இந்த சளியெல்லாம் நிறையா இருந்துன்னா சளியெல்லாம் அறுத்து கொண்டு வந்துருமா. அதுக்காக திப்பிலாம் மருந்தில் சேர்த்து கொடுப்பாங்க. சுக்கு, திப்பிலி இதெல்லாம் அரைச்சி கொடுப்பாங்க. ஓமம் இதெல்லாம் அரைச்சி கொடுப்பாங்க. அதனால எனக்கு கொடுத்தாங்க. இந்த கற்பூரவள்ளி செடி, துளசி செடி, இந்த செடிலாம் எப்போவுமே வீட்டில் இருக்கணும் அப்படின்வாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செவ்வாழை மரம், இங்கே வந்து அன்னாச்சி பழ செடி, இதில் வந்து ஒரு அழகு பூச்செடி வச்சுருக்காங்க, மஞ்சள் கலரில் பூக்கும் அழகு பூச்செடி. இது வந்து டிசம்பர் செடி, இது கருந்துளசி செடி. இதில் உள்ள விதையை தான் எனக்கு கொடுத்து இப்போ வீட்டில் பெரிய செடியாக இருக்குது. நான் நிறையா செடியாக வச்சுருக்கேன். துளசி செடி ஒரு 5-6 செடி இருக்கும், மாடி தோட்டத்தில் வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கனகாமரம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கருவேப்பிலை மரம். எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பாருங்கள். இதில் எப்படி உடைப்பாங்கன்னு தெரியல, பெரிய மரமாக இருக்குது, வேப்ப மரம் மாதிரி இருக்குது. இது வந்து வீட்டு முன்னாடி இந்த தோட்டம், இந்த வீட்டு பின்னாடியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பலாமரம் வச்சுருக்காங்க பாருங்க. இது வச்சு 1 வருஷம் ஆகுதான். இது எப்போ பெருசாகி, எப்போ காய் காய்ச்சி, எப்போ நாங்கள் சாப்பிட்றது. எங்கள் அம்மா வீட்டு தோட்டம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.